ஒரு அறிவுபூர்வமா ஏதாவது இது மாதிரி சொல்லியிருக்கீங்களா? என்ன சொல்லல, ஒவ்வொன்னும் அறிவுபூர்வமா சொல்றேன். ம். இது ஒண்ணு இல்ல. இப்ப பாருங்களேன், நடந்த விஷயம். ம். ஆமா, எம்ஜிஆர் ஐயா வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற விஷயம் ஓகே. இன்ன வரைக்கும். இன்னிய வரைக்கும். ஆமா, ம். புரியுதுங்களா? இது எவ்வளவு பேருக்கு தெரியும் இந்த விஷயம்? ஒரு தெரியாத அறியாத விஷயத்த நான் சொல்றப்ப அத பைத்தியகாரத்தனமா நீங்க புரிதலுக்குள்ள கொண்டு போறதுன்னா அது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம். இன்னும் விஷயமே சொல்லவே இல்லையே, என்ன விஷயம்னு. எம்ஜிஆர் இருந்தார்ல, ஆமா இருந்தாரு. இருக்கிறப்ப நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அவர் கையில வாட்ச் கட்டிருப்பாரு. ம். தெரியுமா? தெரியும். அந்த வாட்ச் எத்தனை கிராம் தெரியுமா? தெரியாது சார். 1/2 கிலோவுக்கு 4 கிராம் கம்மி. ஆமா, ஓகே ஓகே, கண்டினியூ. அந்த வாட்சி அவர் புதைச்சு வச்சதுக்கு அப்புறம் ஓடிட்டே இருக்கிற வாட்சி. ஓஹோ. தமிழ்நாட்டுல கடைக்கோடியில இருக்கிற ஒரு ரசிகன் எது இன்னைக்கும் எம்ஜிஆர் ரசிகன் தான் இல்ல, இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவனா இருந்தாலும் இன்னைக்கு மெரினா பீச்சுக்கு போய் அந்த எம்ஜிஆர் சமாதியில காதை வச்சு கேட்டாங்கன்னா இப்ப கூட அந்த வாட்சி டிக்கு 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 டிக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க போய் கேட்டிருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. கேட்டிருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க சார். ஆனா இப்ப கொஞ்ச நாளா அந்த சத்தம் இல்ல. கடைக்கோடியில இருக்கிற ரசிகர்கள் ஒவ்வொருத்தனும் எம்ஜிஆர் சமாதியில போய் அந்த சத்தம் வரலையே அப்படின்னு ஏமாந்து போயிட்டு இருக்கான். ஐயோ, ஏன் தெரியுமா? ஏன்? அந்த வாட்சிய திமுக காரனுங்க திருடிட்டானுங்க. ஓ அப்படியா? அப்புறமா நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்?